செய்தியாக நாங்கள் கொடுக்கிறோம். அதை நாங்கள் பாரம்பரியமாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே அப்பெல்லாம் கையில பைபிள் இருந்துச்சா? எப்படி அவங்க பேசுனாங்க? அவங்க கேட்டதை தானே பேசுனாங்க. அவங்க பேசுனதை நாங்க கலெக்ட் பண்ணி தான் நாங்க பாரம்பரியமாக அதை எடுத்து கொடுக்கிறோம் என்று சொல்றாங்க. இதுல என்ன தவறு என்று கேட்கிறாங்க. உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய முன்னோர்களுடைய, உங்களுடைய தாய் தகப்பன் இறந்து போன, ஒருவேளை தாய் தகப்பனா இருக்கலாம், அல்லது வயசானவங்க யாராவது இறந்து போயிருக்கலாம், அல்லது உங்க மூதாதையர் இருக்கலாம். அவங்களுடைய படங்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. அப்படியே அச்சிஸ்டவங்களும் படங்களையும் நாங்க வச்சிருக்கிறோம். அப்ப இது படங்கள் இது வச்சிருக்கிறதுல தவறு இல்லைன்னு சொன்னா, அச்சிஸ்டவங்க என்று சொல்கிற செயின்ட்ஸினுடைய படங்களை நாங்க வச்சிருக்கிறதுல என்ன தவறு? அதை தூக்கி போட்டு உடைக்கணும்னு சொல்றாங்க, இதையும் தூக்கி போட்டு உடைக்க வேண்டியதுதானே என்று சொல்லி இதுக்கு ஒரு அவமரியாதை செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்றீங்க. அப்ப செயின்ஸுக்கு மட்டும் அப்படி கிழிச்சு போடு, அதை உடைச்சு போடுன்னு சொல்றது என்ன நியாயம்? உங்களுடைய திருச்சபையில சிலுவையை வச்சிருக்கிறீங்க. எங்களுடைய திருச்சபையில சிலுவையில இயேசுநாதரை சேர்த்து வச்சிருக்கிறோம். மரம் முக்கியமா அல்லது இயேசுநாதரும் சேர்ந்து இருக்கிறது முக்கியமா? இது ரெண்டும் சேர்ந்து இருந்தா தானே அது முழுமையானது. வெறும் மரத்தை வச்சு நீங்க கும்பிட்டு கொண்டிருக்கிறீங்க என்று கேள்வி கேட்கிறாங்க. வேதத்துக்கு நீங்க ஆளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறீங்க. யாருடைய விளக்கத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறது? அதனால தான் போப் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் சரியான விளக்கம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்க கையில் இருக்கிற பைபிள் 73 புத்தகங்கள் அடங்கியது. ஆனால் உங்க கையில் இருக்கிற புத்தகங்கள் 66 தான். உங்க பைபிள்ல 7 புத்தகங்களை குறைச்சிருக்கிறாங்க. இப்படி புத்தகங்களை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் தந்தது யார்? ஒரு வசனத்தை கூட்டவோ குறைக்கவோ கூடாது, ஆனா உங்களை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற தாய் கடைசி வரைக்கும் தாய் தானே. எந்த வயசுல அந்த தாயை ஒதுக்க முடியும் சொல்லுங்க? இந்த வயசு வந்த பிறகு இனிமேல் எனக்கு தாயே இல்லை, நான் தாய் இல்லாம வந்துட்டேன் நீங்க சொல்லுவீங்களா? தாய் இல்லாம பிள்ளை வர முடியுமா? ஏன் இந்த மாதாவை ஒதுக்க சொல்றீங்க? மாதா மேல உங்களுக்கு என்ன இப்படி கோபம்? எப்படி தாயை நம்ம ஒதுக்க முடியும்? சிப்பியில முத்து இருக்குமானா முத்தை எடுத்துட்டு சிப்பியை தூக்கி போட சொல்றீங்க. அது எப்படி முடியும்? தாயும் பிள்ளையினுடைய உறவு இவ்வளவுதானா என்று சொல்லி அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. லூக்கா 1வது அதிகாரம் 28ஆம் வசனம், 41ஆம் வசனம், 42ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி என் ஆண்டவருடைய தாயார் என்று சொல்றாங்க. ஸ்திரீகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்றாங்க. கபிரியல் தூதன் வரும்போதும் கூட அருள் நிறைந்த மரியே என்று தான் சொல்றார். கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறார். தேவ தூதன் தன்னுடைய வார்த்தையை சொல்ல முடியாது, அனுப்பனுடைய வார்த்தையை தான் சொல்ல முடியும். அப்படியே பிதா சொன்ன வார்த்தையை தான் தேவ தூதன் சொல்லி இருக்கிறாரு. அப்ப தேவ தூதனால் வாழ்த்துரை பெற்றவங்க அவங்க, தேவனாலும் வாழ்த்துரைக்கப்பட்டவங்க அவங்க. இயேசுவே அவங்க வயிற்றுல தங்கி இருக்கிறாரு 10 மாசம். அது இல்லாம பரிசுத்த ஆவியானவரால தான் அவங்க நிரப்பப்பட்டு இயேசுவ குழந்தையா பெற்றெடுத்திருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே மகிமைப்படுத்துகிற பாத்திரமா இருக்கிற அந்த மரியாதை நீங்க எப்படி மகிமைப்படுத்தாம இருக்க முடியும்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கு சரீரம் எங்கிருந்து வந்தது? சிலுவையிலே அறையப்பட்டது யாருடைய சரீரம்? அந்த சரீரத்தை கொடுத்தது மரியாள் தானே. அதனால்தான் ரட்சிப்பை தந்ததில் கிறிஸ்துவுக்கு மரியாளுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி, அதனால்தான் மரியாளையும் நாங்கள் சபையினுடைய தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்றாங்க. இப்படி நூற்றுக்கணக்கான கேள்விகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அல்லது இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பவர்களை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அவங்க கேட்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் அர்த்தமான பதிலும் இருக்கிறது. அவள் கேட்கிற கேள்வியும் அர்த்தமுள்ள கேள்விகள் தான். எனவே அர்த்தமுள்ள இந்த கேள்விகளுக்கு நாம் அர்த்தமான பதிலை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஒன்றாவதாக யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவினிடத்துல வந்து, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்துல வந்து தாகத்துக்கு தா என்று நீ கேட்பது எப்படி என்று கேட்கிறார். இன்னொரு விதத்துல பார்த்தா, நீங்க பிரிந்து போனவங்க தானே, நாங்க தானே ஆதியிலிருந்து இருக்கிற திருச்சபை, எங்கள்கிட்ட வந்து இப்படிலாம் கேள்வி கேட்கிறீங்களே, நீங்க யார் என்று கேட்பது போல இது இருக்கிறது. கத்தோலிக்கம் என்றாலே யூனிவர்சல், உலக பொதுவானது என்று தான் அர்த்தம். ஆனால் சபை என்றால் அது வேறு பிரிக்கப்பட்டது. அதாவது எக்லிஷியா என்ற கிரேக்க பதத்திலிருந்து வந்தது. வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் என்று அநேக அர்த்தங்களிலே அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அல்லது வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்ற திட்டவட்டமான பதிலோடு அது வருகிறது. பெந்தகோஸ்தே திருச்சபை எப்பொழுது ஆரம்பித்தது என்றால்
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா இறங்கின அந்த நாளிலே பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டபோது 3000க்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் கேட்டு அன்றைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்து இப்படியாக முதலாவது திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த அந்த நாளிலே இந்த பெந்தகோஸ் திருச்சபை ஆரம்பித்தது. பெந்தகோசே பண்டிகையை முன்னிட்டு அந்த நாள் வந்ததினாலே அந்த பெந்தகோசே நாள் என்று நாம் அதை அழைக்கிறோம். அப்போஸ்தலர்களும் மற்றும் 120 பேரும் மேலறையிலே கூடியிருந்ததை உங்களுக்கு தெரியும். அப்படி மேலறையிலே அவர்கள் கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் நிரப்பப்பட்ட அந்த நாள் தான் பெந்தகோசே நாளாக மாறி அந்த பெந்தகோசே நாளின் மூலமாக தான் இன்றைக்கு பெந்தகோசே திருச்சபையானது ஆதியிலிருந்து இப்பொழுது வரைக்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது மூல அந்த உபதேசம் அங்கே பேதுருவினாலே தேவன் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. அந்த பெந்தகோசே திருச்சபைக்கு அல்லது திருச்சபைக்கு தேவன் கொடுத்த அந்த ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின், அந்த மூல உபதேசம் எது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது முதலாவது மனம் திரும்புங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விதத்தில் திருமுழுக்கு செய்யுங்க. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வாங்க, ஆவிக்குரியவர்களோடு கூட ஐக்கியம் பண்ணுங்க, அப்பம் பிற்கிறதுல தரித்திருங்க. அப்படியே 7வது காரியமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த 7 குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான், இந்த ஃபண்டமெண்டல் டாக்டரின் இருந்தால் தான் அவங்களை நாம திருச்சபை என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அது அப்போஸ்தலருடைய மூல உபதேசத்திலே இருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை எப்பொழுது ஆரம்பித்தது? கிபி 312 அக்டோபர் 27 கான்ஸ்டன்டைன் ஆல்ஸ் மலைகளை கடந்து அவனுக்கு எதிராக வந்த மாக்சென்சியூஸ், காலரி, லிசினி இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார். அப்படி யுத்தம் பண்ண வரும்போது இவ்வளோ பெரிய மாபெரும் படையை எப்படி நான் எதிர்கொள்வேன் என்ற கேள்வியோடு வரும்போது வானத்திலே ஒரு அசரீரி கேட்கிறது. இந்த அடையாளத்தினால் நீ ஜெயம் பெறுவாய் என்று சொல்லப்பட்டது. அவன் பார்த்தபோது அங்கே ஒரு சிலுவை தெரிந்தது. அந்த சிலுவையின் சின்னத்தினால் நீ ஜெயம் பெறுவாய் என்று சொன்ன அந்த அசரீரி வார்த்தையை அவன் கேட்டு அவன் தன்னுடைய கேடயத்திலும் கொடியிலும் இருந்த கழுகு சின்னங்களை அகற்றிவிட்டு அவன் சிலுவையின் சின்னத்தை பதித்து அவன் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றான். அப்பொழுதுதான் மற்றவர்களோடு கேட்டான், இந்த சின்னம் யாருடையது, எந்த தெய்வத்துக்கு இந்த சின்னமாக இருக்கிறது என்று கேட்டபோது அப்பொழுது இயேசுவை தான் சிலுவையில் அறைந்தார்கள், அவருடைய சின்னம் தான் இது என்று சொல்லி மற்றவர்கள் சொல்ல அந்த இயேசு கிறிஸ்துவை, அவரை குறித்து ஒன்றுமே அறியாமல் இயேசு கிறிஸ்துவை தான் தெய்வமாக ஏற்றுக்கொண்டான். புதிய ஏற்பாட்டின் ஆரம்ப காலங்களிலே 3 நூற்றாண்டுகள் வரைக்கும் சிலுவையை புனித சின்னமாக யாரும் எடுத்துக்கொண்டதே இல்லை. நான் எல்லா இடத்துலையும் கேட்பேன், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை AK-47 சுட்டு கொண்டுட்டா அப்ப AK-47 கழுத்துல கட்டிக்கிட்டு அப்படியா போயிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்பேன். சிலுவை ரொம்ப இன்னைக்கு மாடர்ன் ஆயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய பயன்பட்ட அந்த கருவி ஒரு புனித சின்னமாக வேதத்தின்படியோ அல்லது அப்போஸ்தலர்களாலோ ஆதிகால திருச்சபையின் முற்பிதாக்களாலோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல. ஆனால் இந்த அசரீரியினுடைய சத்தத்தை கேட்டதனாலே, இந்த வெற்றியை பெற்றதனாலே அந்த நன்றி உபகாரமாக கிபி 313 அவன் மிலன் சாசனம் மூலமாக நானும் என்னுடைய பிரஜைகளும் அவைகள் இன்றையிலிருந்து கிறிஸ்தவர்கள் என்று மனம் திரும்பாமலேயே, மனம் திரும்புதலுக்கான மூழ்கி ஞானஸ்நானம் பெறாமலேயே, விக்கிரகங்களை விலக்காமலேயே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாமலேயே, பாவத்திலிருந்து விடுதலையாகிற அந்த சத்தியத்தை பெறாமலேயே, இயேசு யார் என்றே சரியாக தெரியாமலேயே இயேசுவை அவன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டான். அரசன் எவ்வழியோ குடிகளும் அவ்வழி. அரசன் எல்லாருக்கும் வரி விலக்கு, கிறிஸ்தவர் ஆகிறவர்களுக்கு வரி விலக்கு செய்தான். எனவே அநேகர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் கிறிஸ்துவத்தினுடைய அர்த்தம் புரியாமலேயே ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு காண்கிற ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் பழக்கங்கள் எதுவும் முதல் நூற்றாண்டை சார்ந்தது அல்ல. அது எல்லாமே 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அவைகள் உருவெடுத்து வந்தது. குறிப்பாக தேவ தூதர்கள், இறந்த புனிதர்களை வணங்குதல், இது கிபி 375 ஆரம்பித்தது. சிலைகளை வைத்து ஆராதிக்கும் வழக்கம் கிபி 375 தான் ஆரம்பிச்சது.
கன்னி மரியாளினுடைய வழிபாடு கிபி 381 தான் ஆரம்பிச்சது. தினந்தோறும் பூசை வைக்கிற இந்த நிகழ்ச்சி கிபி 394 தான் ஆரம்பிச்சது. மரியாளை தேவத்தாய் என்று சொன்னது கிபி 431. கன்னியர் மடம் ஆரம்பித்தது கிபி 500. உத்தரிக்கிற ஸ்தலத்தை குறித்து முதலாம் கிரிகரி என்ற இந்த போப் கொண்டு வந்த காலம் கிபி 593. போப்பினுடைய தலைமைத்துவம் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய அதிகாரம் ஆரம்பித்தது கிபி 606 தான். தீர்த்தம் தெளித்தல் கிபி 1009, குருத்துவம் 1079, ஜெபமாலை சொல்லும் வழக்கம் 1090, அப்பம் திராட்சரசம் கிறிஸ்துவின் சரீரமாக மாறுகிறது என்ற ஒரு புது கதை ஆரம்பித்தது அது கிபி 1215. குருவிடத்தில் போய் பாவ மன்னிப்பு பெற்றால் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்ல ஆரம்பித்தது கிபி 1215. திவ்ய நற்கருணைக்கு வணக்கம் செலுத்துகிற காரியம் கிபி 1220. தெளிப்பி ஞானஸ்தானம் 1311 தான் வந்துச்சு. 7 தேவ திரவிய அனுமானம் என்பது அது 1439 தான் வந்துச்சு. தள்ளுபடி ஆகமம் சேர்க்கப்பட்டது 1546 தான் வந்தது. போப்பினுடைய வேத வியாக்கியானமே சரி, மற்றவர்கள் சொல்லுகிறது எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று அப்படிப்பட்டதான கட்டளை வெளிப்பட்டது கிபி 1546. உறுதி பூசுதல் வழக்கம் 1547 வந்துச்சு. மரியாள் ஜென்ம பாவமற்றவள் என்று சொன்னது கிபி 1845. சபைக்கு தாய் மரியாளை என்று சொன்னது 1965. இதெல்லாம் 1வது நூற்றாண்டுல இல்லாத இந்த பழக்கம் எல்லாம் உருவெடுத்து வந்ததெல்லாம் 4வது நூற்றாண்டுக்கு பிறகுதான். முதல் நூற்றாண்டிலோ அல்லது அப்போஸ்தலர் காலத்திலோ அல்லது அப்போஸ்தலருக்கு பின்பதாக வந்த சபைகளின் முற்பிதாக்களின் காலங்களிலோ இவைகள் ஒன்றும் இல்லை. கான்ஸ்டன்டைனுக்கு பிறகு 4ஆம் நூற்றாண்டில் இவைகளெல்லாம் உருவெடுத்து வந்தது. இதற்கும் கிறிஸ்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சிலை வணக்கம் ஏசாயா 42வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று திட்டவட்டமாக கர்த்தர் சொல்லுகிறார். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் ஒரு சொரூபத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று திட்டவட்டமாய் என் ஆண்டவராகிய கர்த்தர் யாத்ராகம புஸ்தகத்திலேயே ஆரம்பத்திலேயே இதை குறித்து தெளிவாக சொல்லிவிட்டார். கத்தோலிக்க புஸ்தகத்தில் இருக்கிற ஞான ஆகமம் 14ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. எவ்வளவு தெளிவாக அதில் எழுதி வச்சிருக்கிறாங்க. 15வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. 17ஆம் வசனத்தில் அதிலெல்லாம் தெளிவா இந்த சிலை வணக்கம் ஆரம்பித்ததே விபச்சாரத்தின் தொடக்கமாயிற்று என்று அவ்வளவு தெளிவாக அவ்வளவு கண்டித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம், வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இவைகள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களை நரகத்துல கர்த்தர் தள்ளுவாராம் சொல்றாங்க. வெண்கல சர்ப்பம் ஆண்டவரா பார்த்து தானே உயர்த்த சொன்னாரு. ஆமா, என் ஆகமம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது கர்த்தர் தான் சொன்னார். ஆனா யோவான் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல அப்படியே இயேசுவும் உயர்த்தப்பட வேண்டும். வனாந்தரத்தில் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவும் உயர்த்தப்பட வேண்டும். நிஜம் வந்த பிறகு நிழலுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்தில ஒருவேளை அந்த மரத்தின் மேல் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை ஒருத்தன் நோக்கி பார்க்கலனா, விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கலனா, அவனும் தான் இந்த பாம்பின் கடியினால செத்து போயிருப்பான். விசுவாசம் தான் அங்க முக்கியம்.
ஆனால் அதை செய்ய மறுத்ததுனால பின்னாடி நாட்களிலே அதையும் ஒருவேளை அந்த வெண்கல சர்ப்பத்தையும் அவர்கள் வணங்க ஆரம்பித்ததுனால 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜா அதை உடைத்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயந்த அந்த எசேக்கியா ராஜா இந்த காரியத்தை பார்த்தபோது வைராக்கியம் கொண்டு தேவனுக்கு முன்பதாக வெறும் இந்த விக்கிரகத்தை வைத்து இந்த சிற்பங்களை வைத்து வணங்குகிறார்களே என்று சொல்லி அதை அவன் உடைத்து போடுகிறான். உயிருள்ள கர்த்தருடைய மகிமைக்கு பதிலாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேறு எதுக்கு கொடுத்தாலும் அது சிலை வழிபாடு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரியம் எல்லாருக்கும் ரொம்ப சுலபமா இருக்கிறது, பார்க்கிறது, தொட்டு கும்பிட்டுட்டு போறது. ஒரு நாள் உண்மையா நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தர் எப்பொழுதும் எல்லா சிலைகளையும் தொட்டு கும்பிட்டுட்டே போவார். அப்படி தொட்டு கும்பிட்டுட்டே போகும்போது கடைசியா அங்கே மிக்கேல் சமணசானன் இருந்தாரு, கீழே வேற ஒருத்தரும் கண்ணங்கரேன்னு இருந்தாரு. அவரையும் தொட்டு கும்பிடுவார், இவர் கீழே இருக்கிற லூசிஃபரையும் தொட்டு கும்பிடுவார். அதை பார்த்தோன்னே உபதேசியார் திடீரென்று அவரை பார்த்து, ஐயா என்ன இந்த மாதிரி காரியத்தை செய்றீங்க என்று சொல்லி கேட்டபோது உடனடியாக அவர் சொன்னாரு, சும்மா இருங்கய்யா, ஒருவேளை நான் பரலோகத்துக்கு போனா இந்த மிக்கேல் சமணசானவர் என்னை பாதுகாப்பாரு, ஒருவேளை நரகத்துக்கு போனா நீயா வந்து என்னை பாதுகாப்ப, இவர் தான் எனக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் என்று நினைக்கிறத பாருங்க. விக்கிரக ஆராதனை எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அதை விட்டு விலக வேண்டும் என்று